ஜாமெட்ரிக் டிசைன் ஆஃப் ரயில்வே ட்ராக். இந்த ரயில்வே ட்ராக்கோட டிசைனை பற்றி நம்ம வந்து படிக்க போகிறோம். இதில் வந்துட்டு கிராடியன்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். என்ன அப்படின்னா, the rate or rise or fall provided to the formation of a railway track along its length is known as gradient. அதாவது ஒரு ரைஸ் இல்லைனா வந்து ஃபால் இது வந்து லென்த்தை பொறுத்து இருக்குது. இதுக்கு பேர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கிராடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு 4 டைப் ஆஃப் கிராடியன்ட் வந்து எப்போவுமே கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ரூலிங் கிராடியன்ட், அதுக்கடுத்து வந்துட்டு எக்ஸப்ஷனல் கிராடியன்ட்குள்ளே புஷ் கிராடியன்ட் அண்ட் மொமெண்டம் கிராடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கடுத்து தான் மினிமம் கிராடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மினிமம் கிராடியன்ட்டுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் யார்ட் கிராடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மினிமம் கிராடியன்ட் தான் வந்துட்டு எல்லா இதுலேயுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரூலிங் கிராடியன்ட் பற்றி பார்க்கலாம். Ruling gradient. The maximum permissible gradient usually provided in a railway track with regard to the hauling capacity of engines. இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இதுதான் வந்து மேக்ஸிமம் கிராடியன்ட், மேக்ஸிமம் பெர்மிசிபிள் கிராடியன்ட் அப்படின்னா வந்துட்டு உயரம். இதில் வந்துட்டு யூஸ்வலாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. எதில் அப்படின்னா வந்துட்டு ரயில்வே ட்ராக்கில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் அது வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஹாலிங் கெப்பாசிட்டி ஆஃப் என்ஜின் அந்த பர்டிகுலர் என்ஜினோட எவ்வளோ தூரம் வந்துட்டு அது வந்து இழுக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு இந்த ரூலிங் கிராடியன்ட் வந்து இருக்குது. All the gradient in any section are usually kept either equal or flatter than the ruling gradient. அதாவது மித்த எல்லா கிராடியண்ட்டுமே வந்து ரூலிங் கிராடியண்ட்டை விட எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும், இல்லைனா வந்து ஃப்ளாட்டராக தான் இருக்கும். ரூலிங் கிராடியன்ட் அப்படிங்கிறது மேக்ஸிமம் பெர்மிசிபிள் கிராடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு இல்லையா. ஸோ அதுதான் ஆல் த கிராடியன்ட் இன் எனி செக்ஷன் ஆர் யூஸ்வலி கெப்ட் எதர் ஈக்குவல் ஆர் ஃப்ளாட்டர் தான் த ரூலிங் கிராடியன்ட். இந்த கிராடியன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா W tan theta. இந்த tan theta அப்படிங்கிறது வந்து எப்படி வரும் அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா. இந்த கிரேட் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா வந்து என்னென்னா W tan theta. இதில் வந்துட்டு இப்போ வந்து வெயிட் ஆஃப் தி இது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்துட்டு 500 tons அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்மளோட ரைசிங் கிராடியன்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அந்த 500 tons வந்து அப்படியே போட்டுக்கணும். அதுக்கடுத்து வந்துட்டு 1/100 வந்து இருக்கு இல்லையா, அந்த ரைசிங் ஸ்லோப் இருக்குல்ல, அது வந்து 1/100 அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். இதை வந்து இந்த 0/0 கேன்சல் பண்ணிட்டு 5 அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும், 5 tons அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். இந்த W tan theta அப்படிங்கிற வந்து ஹாலிங் கெப்பாசிட்டி ஆஃப் என்ஜின், அந்த என்ஜின் வந்து எவ்வளோ தூரம் வந்து இழுக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்தா வந்துட்டு ரூலிங் கிராடியன்ட் வந்து 2 டைப்பில் வந்து இருக்கும். இன் பிளேன் ரீஜன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு 1/150 to 1/200 வரை இருக்கும். இன் ஹில்லி ரீஜன்ஸில் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 100 to 1/150 வரை இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்துட்டு புஷ்ஷர் கிராடியன்ட் இல்லைனா ஹெல்பர் கிராடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. த ரைசிங் கிராடியன்ட் விச் இஸ் ஸ்டீப்பர் than the ruling gradient and along which train climbs only with the help of additional locomotives. அதாவது இந்த ரைசிங் கிராடியன்ட் இருக்கு இல்லையா, இதை விட வந்து ஸ்டீப்பராக இருக்கும். விச் மீன்ஸ் வந்து அதை விட வந்து கொஞ்சம் உயரம் வந்து அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு புஷ்ஷர் கிராடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புஷ்ஷர் கிராடியன்ட்டுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஹெல்பர் கிராடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ரெயின் வந்து ஒரு அடிஷ்னல் லோகோமோட்டிவ் என்ஜின்ஸ் இதோட தான் வந்துட்டு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் வந்து ஏறும். இது வந்து மேக்ஸிமம் வந்து எதில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா ஹில்லி ரீஜன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ளஸ் இதில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா கட்டிங் அண்ட் ஃபில்லிங் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல, இப்போ வந்து ஒரு ரொம்ப பெரிய மலை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மலையை வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ண முடியாது. இன்கேஸ் ரொம்ப பெரிய வேலி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிற இடத்துலையும் வந்துட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அந்த இடத்துல வந்து ஃபில்லிங் வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான இடத்துல வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து புஷ்ஷர் கிராடியன்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகேங்களா. இதில் வந்துட்டு ஸ்டீப்பஸ்ட் புஷ்ஷர் கிராடியன்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1/37 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். அதுக்கடுத்தா வந்துட்டு 1/37 அப்படிங்கிறது புஷ்ஷர் கிராடியன்ட். இது வந்து எங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு ப்ராட்கேஜ் பிட்வீன் பாம்பே அண்ட் புனே அப்படிங்கிற இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து மொமெண்டம் கிராடியன்ட்க்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மொமெண்டம் கிராடியன்ட் அப்படிங்கிறது அடுத்தது போடலாம். இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மொமெண்டம் அப்படிங்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபாலிங் நம்ம வந்து அந்த இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபாலிங் கிராடியன்ட் வரும். அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து ரைசிங் கிராடியன்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து அந்த மொமெண்டம் வந்து எப்படி வந்து அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த இது இருக்கு இல்லையா, மலையிலேருந்து அந்த ட்ரெயின் வந்து ஃபால் ஆகுறப்போ வந்து கிடைக்கிற மொமெண்டம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரைசிங் பண்ணும்போது அந்த இது வந்து மேலே வந்து போகும். அப்போ அதுக்குரிய மொமெண்டம் தான் வந்துட்டு மொமெண்டம் கிராடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி மொமெண்டம் கொண்டு வந்து அதை வச்சு வந்து ட்ரெயின் வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மொமெண்டம் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெலாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக, மாஸை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக மொமெண்டம் வந்து அவ்வளோ இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் வெலாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட மொமெண்டம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ட்ரெயினை வந்து மூவ் பண்ண வைக்கலாம்.
த ரைசிங் கிராடியன்ட் விச் இஸ் ஃபாலோடு பை ஃபாலிங் கிராடியன்ட். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு ரைசிங் கிராடியன்ட் வந்து எதை ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபாலிங் கிராடியன்ட்டை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். விச் ட்ரெயின் கிளைம்ஸ் மோர் ஈஸிலி டியூ டு மொமெண்டம். அதாவது மொமெண்டம்னால தான் வந்துட்டு இந்த ட்ரெயின் வந்து ஈஸியாக வந்து கிளைம் ஆகும். அக்வர்ட் பை தம் ஓவர் ஃபாலிங் கிராடியன்ட், அதனால வந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரைசிங் கிராடியன்ட் ஃபாலோடு பை ஃபாலிங் கிராடியன்ட் அலாங் விச் ட்ரெயின் கிளைம்ஸ் மோர் ஈஸிலி டியூ டு மொமெண்டம் அக்வர்டு. இதில் வந்து ரைசிங் கிராடியன்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபாலிங் கிராடியன்ட்டுக்கு அடுத்து வந்து வரும். அதில் வந்துட்டு ட்ரெயின் வந்து எப்படி வந்து ஈஸியாக வந்து கிளைம் ஆகும் அப்படின்னா வந்துட்டு அந்த மொமெண்டம் இருக்கு இல்லையா, அந்த ஃபால் ஆகும்போது கிடைக்கிற மொமெண்டம் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் வந்து ஈஸியாக வந்து கிளைம் ஆகும். கிராடியன்ட் விச் இஸ் ஸ்டீப்பர் தான் ரூலிங் கிராடியன்ட் அப்படின்னா வந்து புஷ் கிராடியன்ட். ஓகேங்களா. அதுக்கடுத்து கிராடியன்ட் விச் இஸ் யூஸ்டு ஹில்லி ரீஜன்ஸ், அது மலை பிரதேசங்களில் வந்து யூஸ் பண்ணுற கிராடியன்ட்டுக்கு பேர் என்ன இருக்கும் அப்படின்னா புஷர் கிராடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு சிக்னலே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம வந்து மொமெண்டம் கிராடியன்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஈஸியாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த மொமெண்டம் வந்து எப்படி வந்து கெயின் பண்ணுறோம், பிளைனாக வந்து அந்த ஃபால் வந்து வர்றதுனால தான் வந்துட்டு அந்த ரைசிங் வந்து வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து மொமெண்டம் வந்து கெயின் பண்ணுறோம். ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டேஷன் கிராடியன்ட் ஆர் மினிமம் கிராடியன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.